வணக்கம். இன்னைக்கு ஸ்ரீராமனின் 16 கல்யாண குணங்கள்ல 6வதா இருக்கிற திருட விரதா அத பத்தி தாங்க பார்க்க போறோம். திருடம்னா உறுதித்தன்மை. ஸ்ரீராமன் எதுல உறுதியா இருப்பாருன்னா, தான் கடைபிடிக்கிற தர்மத்திலையும் மற்றும் தான் கொடுத்த வாக்க நிறைவேற்றுறதுலயும் உறுதியோட இருப்பாரு. அந்த ஸ்திரத்தன்மை, வைராகியத்தோட எத்தகைய இடைஞ்சல்கள், இடையூறுகள், தடைகள் வந்தாலும் சரி, தான் கடைபிடிக்கிற தர்மத்தையும் கைவிட மாட்டாரு, கொடுத்த வாக்கையும் கண்டிப்பா நிறைவேற்றுவாரு. அதுதான் ஸ்ரீராமன். அவரு பல்வேறு சூழ்நிலைகளை தன்னுடைய உறுதித்தன்மைய வெளிப்படுத்தி இருக்காரு. முதலாவதா சொல்லணும்னா, கைகேயி அம்மா எப்ப ஸ்ரீராமன் 14 ஆண்டுகள் வனவாசம் போகணும்னு தசரத மகாராஜா கிட்ட கேட்டாங்களோ அப்ப. ஏன்னா இவங்க 2 வரத்தை கேட்டுட்டாங்க. தசரத மகாராஜா ரொம்பவே உடஞ்சி போய் உக்காந்துருக்காரு. அதே மாதிரி ஸ்ரீராமனுடைய தாய்மார்கள் கைகேயி, சுமித்ரை, அப்புறம் கௌசல்யா, இவங்க எல்லாருமே வருத்தத்தோட தான் இருக்காங்க. ஆனா ஸ்ரீராமனுடைய முகத்துல கொஞ்சம் கூட சலனமும் இல்ல, வருத்தமும் இல்ல. அன்றளர்ந்த தாமரை போல அவரோட முகம் புன்னகையோட இருக்கு. அவரு இத மனப்பூர்வமா ஏத்துக்கிட்டாரு. தாய் கேட்ட வரம், தந்தை ஏற்கனவே கொடுத்த வரம், அத காப்பாத்த வேண்டியது ஒரு மகனான என்னுடைய கடமை. அத நிறைவேற்றக்கூடிய பாக்கியம் கிடைச்சத நினைச்சு நான் சந்தோஷப்படுறேன். அதனால சந்தோஷமா நான் நிறைவேற்றுறேன். நான் காட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்ப பாத்தீங்க அப்படின்னா, இவருக்கு இந்த சூழ்நிலையில இவரை சுத்தி இருந்த சொந்தம் பந்தம் எல்லாருமே அவ்வளோ எமோஷனலா இருக்காங்க, அழுகுறாங்க. எல்லா வித எமோஷன்ஸுமே அவர்கிட்ட வெளிப்படுத்துறாங்க. அவருடைய முடிவை மாத்திக்க ஒரு பக்கம் அவரை முயற்சி பண்றாங்க, இன்னொரு பக்கம் கைகேயி கிட்ட முயற்சி பண்றாங்க. ஆனாலும் ஸ்ரீராமன் அதுல இருந்து பின்வாங்கவே இல்லைன்னு சொல்லலாம். அடுத்து பரதன் வந்து ஸ்ரீராமனை மீட் பண்ணார் இல்லையா? பரதனும் பல்வேறு விதமா கெஞ்சியும் பார்த்துட்டாரு, மிரட்டியும் பார்த்துட்டாரு. அதுலயும் ஸ்ரீராமன் உறுதியாவே இருந்தாரு. அடுத்து வனவாசத்துல இருக்கும்போது சூர்பனகையோட என்ட்ரி. ஸ்ரீராமன் ஏகபத்தினி விரதங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா சூர்பனக தன்னை ஒரு அழகு சௌந்தர்ய ரூபினியா மாத்திக்கிட்டு ஸ்ரீராமனை மயக்கணும்னு ஸ்ரீராமனையே சுத்தி சுத்தி வராங்க. வார்த்தையால வார்த்தை ஜாலம் காட்டி பேசி மயக்க பல்வேறு வகையில முயற்சி பண்றாங்க. ஸ்ரீராமன் எதுக்குமே பிடி கொடுக்கவே இல்லை. ஸ்ரீராமனுடைய பார்வை எப்படி இருக்கும்னா, தன்னுடைய தாய்மார்கள் மற்றும் தன் மனைவியான சீதா தேவி கிட்ட மட்டும்தான் அவருடைய முகம், அதாவது அவருடைய பார்வை நேரா இருக்கும். அவங்களுடைய கண்களை பார்த்து இவர் பேசுவார். ஆனா மற்ற பெண்கள், தாய் ஸ்தானத்துல அல்லாத மற்ற பெண்களை பார்க்கும்போது அவருடைய முகம் நிமிர்ந்து இருந்தாலும் சரி, அவருடைய பார்வை மட்டும் கொஞ்சம் சாஞ்சு இருக்குமா, அதாவது குனிஞ்ச மாதிரி இருக்குமா பார்வை மட்டும். இப்படி இருக்கிற போது சூர்பனக நல்லாவே ட்ரை பண்றாங்க. ஆனா ஸ்ரீராமன் தெளிவா சொல்லிட்டாரு, அம்மா நான் வந்து ஏகபத்தினி விரதம் கடைபிடிச்சுக்கிட்டு வரேன். இந்த ஜென்மத்துல எனக்கு சீதை மட்டும்தான் மனைவி. அவளை அல்லாது வேற எந்த பெண்ணையும் மணக்கவே மாட்டேன். அவள் மட்டும்தான் என்னுடைய பத்தினி. அதனால நீ என்ன ட்ரை பண்ணாத, டைம் வேஸ்ட் பண்ணாத. இதோ பாரு பக்கத்துல என்னை விட அழகுல எல்லாவற்றிலுமே சிறந்தவனா இருக்கிற லக்ஷ்மணன் இருக்காரு, அவங்க கிட்ட வேணா முயற்சி பண்ணுங்க அப்படின்னு லக்ஷ்மணன் கை கட்டி விடுறாரு ஸ்ரீராமன். லக்ஷ்மணனா அப்பா, அவர் கொந்தளிச்சுக்கிட்டு இருக்காரு. ஏன் அவர் கோபமா இருக்காரு அப்படின்னா, இவங்க 3 பேருமே ஒரு பிரைவசியா ஒரு பர்சனல் ஸ்பேஸ்ல இருக்காங்க. அதாவது ஸ்ரீராமனும் சீதா தேவியும் ஒரு பிரைவசியா இருக்காங்க. இவங்க 2 பேத்துக்கு காவலா லக்ஷ்மணன் இருக்காரு.
இவங்கள வந்து டிஸ்டர்ப் பண்ற மாதிரி ஒரு பர்சன் வந்துட்டாங்க. அது சூர்பனக. அது மட்டும் இல்லாம சீதா தேவி இருக்காங்கன்ட்டும் இல்லாம ஒரு பெண் ஸ்ரீராமனை சுத்தி சுத்தி வந்துகிட்டு அவரை தொந்தரவு பண்றாங்க. லக்ஷ்மணனுக்கு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அதாவது ஸ்ரீராமன் மேல ஒரு சின்ன தூசியோ திரும்ப வரக்கூடாது அப்படின்ட்டு இரவு பகலா கண்ணு முழிச்சு பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஸ்ரீராமனையும் சீதா தேவியும் பாதுகாத்துக்கிட்டு வராரு லக்ஷ்மணன். அப்படி இருக்கும்போது இவங்களுடைய அந்த நிம்மதிய சந்தோஷத்தை குலைக்கிற மாதிரி ஒரு பர்சன் என்ட்ரி கொடுக்குறாங்க. அதுதான் சூர்பனக. அப்ப லக்ஷ்மணனுக்கு உள்ளுக்குள்ள அப்படியே கோபம் கொந்தளிச்சுக்கிட்டு வருது. இப்ப நமக்கே பாத்தீங்க அப்படின்னா நாம வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியா பிரைவேட்டா பேசிக்கிட்டு இருக்கோம், இல்ல ஃபேமிலியோட ரொம்ப இன்டிமேட்டா பேசிக்கிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஃபேமிலிக்கு ஒரு விதத்துல சம்மதமே இல்லாத ஒருத்தர் வந்து என்ட்ரி கொடுத்துட்டாங்க, உட்காந்து நான் பேசுறேன்னு வந்து உட்காந்துட்டாங்க அப்படின்னா நமக்கு இவ்வளோ கடுப்பா இருக்கும். அதே மாதிரி கடுப்போட வெடிச்சுக்கிட்டு இருக்காரு, உள்ளுக்குள்ள வெடிச்சுக்கிட்டு இருக்காரு ஸ்ரீ லக்ஷ்மணன். இந்த மாதிரி அவர் வெடிச்சுக்கிட்டு இருக்கும்போது சூர்பனக அவங்க கிட்ட போறாங்க. அவர் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் இல்லையா? சோ லக்ஷ்மணனோட கோபம் முகத்திலையும் வெளிப்படுது. இல்ல லக்ஷ்மணன்லாம் நமக்கு செட் ஆக மாட்டாரு, மறுபடியும் ஸ்ரீராமனையே ட்ரை பண்ண வராங்க. இவங்களுடைய தொந்தரவு அதிகமாக அதிகமாக சீதா தேவியோட என்ட்ரி வருது. சீதா தேவியோட அழகை பார்த்து ஸ்டன் ஆயிடுறாங்க சூர்பனக. ஓ, இவ்வளோ பேரழகியா அப்படின்ட்டு நினைச்சு பாக்குறாங்க. ஆனா சீதா தேவி இப்படி இருக்கும்போது, உயிரோட இருக்கும்போது ஸ்ரீராமன் நமக்கு கிடைக்க மாட்டாரு அப்படின்ட்டு சீதா தேவிய ஹர்ட் பண்றதுக்காக சீதா தேவிய நெருங்கி போறாங்க சூர்பனக. அதனால லக்ஷ்மணன் அவங்களோட மூக்க அறுத்து பாடம் புகற்றாரு. சோ இந்த இடத்துலயும் ஸ்ரீராமன் தன்னுடைய ஏகபத்தின விரதத்தை ஸ்திரமா நிலைநாட்டினார். சூர்பனக மட்டும் இல்லைங்க, வேற எந்த பெண்ணா இருந்தாலும் சரி ஸ்ரீராமன் கிட்ட நெருங்கவே முடியாது. ஏன் அவருடைய பக்தர்களை கூட கிருஷ்ணன் கிட்ட காட்டுற நெருக்கத்தை எந்த பக்தியாலையுமே ஸ்ரீராமன் கிட்ட காட்டவே முடியாதுங்க. ஏன்னா நம்ம ஒரு ஆண் மகன் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப எல்லாவற்றிலும், அதாவது ஸ்ரீராமன் மாதிரி ஒரு ஆண்மகன் இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், சில பெண்கள் வந்து அவங்களே சுத்தி சுத்தி போவாங்க அவங்கள வந்து மயக்கிறதுக்காக. ஆனா ஸ்ரீராமன் கிட்ட மட்டுமே பாத்தீங்க அப்படின்னா அவர்கிட்ட எல்லாமே இருக்கு, ஒரு குறையுமே இல்லை. ஆனா அவரை பாக்குற எல்லா பெண்களுக்குமே அவர் மேல மரியாதை தான் வருமே ஒழிய அவரை வந்து மயக்கணும், அவரை நெருங்கி போகணுங்கிற எண்ணம் எந்த பெண்ணுக்குமே வராது. அதுதான் ஸ்ரீராமன். அந்த அளவுக்கு தன்னுடைய குணத்தை, தன்னுடைய ஆண்மைய அழகா வெளிப்படுத்தினவர் தான் ஸ்ரீராமன். ஏன்னா நான் இப்படித்தான் அப்படிங்கிறத அழகா ஒருத்தர் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஒரு எல்லைக்கோட வரைஞ்சிட்டாங்க அப்படின்னா யாருமே வந்து அந்த எல்லைக்கோட தாண்டி போய் டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டாங்க. அந்த மாதிரி தன்னை முழுமையா வெளிப்படுத்தினவர் தான் ஸ்ரீராமன். அடுத்து சுக்ரீவனுக்காக ஹெல்ப் பண்ணாரு. சுக்ரீவனுக்கு ஒரு வாக்கு கொடுத்தாரு. வாலிய வதம் செஞ்சு அந்த ராஜ்யத்தை அவருக்கு தரதா, அதையும் நிறைவேற்றினாரு. அடுத்து விபீஷ்ணன் வந்து ஸ்ரீராமன் கிட்ட சேர்றாருங்க போது சுக்ரீவனுக்கு எல்லாமே கோபம்தான். இருந்தாலுமே அதை வந்து ஆராய்ச்சி பண்ணி பேசி டிஸ்கஸ் பண்ணி ஆஞ்சநேயரோட ஒப்பீனியன் கேட்டு விபீஷ்ணனை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு. அது மட்டும் இல்லாம லங்கையும் ஒரு நாடு, அந்த நாட்டை ஆளவும் ஒரு அரசன் வேணும், அது விபீஷணனா மட்டும்தான் இருக்க முடியும்னு அவருக்கும் அந்த ஆட்சி பொறுப்பை கொடுத்தாரு ஸ்ரீராமன். இது மாதிரி எடுத்துக்கிட்ட செயல்ல ஒவ்வொன்றுலயுமே பாத்தீங்க அப்படின்னா அதுக்கு நிறைய தடவைகள் வந்திருக்கு, நிறைய ஒப்பீனியன்ஸ் வந்திருக்கு, நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ், பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் எவ்வளோ வந்தாலும் சரி, இல்லை எமோஷ்னலா வந்து இதை நீ செய்யாத பண்ணாத அப்படின்னு ஒதுக்குனாலும் சரி, இல்ல செடியூஸ் பண்ண மாதிரி வந்தாலும் சரி, அவர் அதுக்கெல்லாம் அசரவே இல்லை. ஒரு மலம் மாதிரி அசைஞ்சு கொடுக்கவே இல்லை. கொடுக்காம தான் எடுத்துக்கிட்ட
அந்த உறுதி அந்த உறுதி அதாவது அந்த தர்மத்தை அந்த வாக்க காப்பாத்தணுங்கிறதுல தெளிவா இருந்தாரு. அதை செஞ்சு காட்டினாரு ஸ்ரீராமன். இது மட்டும்தானா திருட விரதம் அப்படின்னா இல்லைங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. இப்ப நான் சொன்னது எல்லாமே ஸ்ரீராமன் அந்த காலத்துல திரேதா யுகத்துல கடைபிடிச்சது. ஆனா எப்பவும் இதே விரதத்தை தான் ஸ்ரீராமன் கடைபிடிச்சுக்கிட்டு வராரு. அவர் எப்பயுமே எல்லா குணங்களையும் கடைபிடிச்சிட்டு தான் வராரு. ஆனா இது ரொம்ப ஸ்பெஷலான குணம். யாருக்காக அப்படின்னா தன்னுடைய பக்தர்களுக்காக. அதாவது தன்னுடைய பக்தன் எப்பேற்பட்டவனா இருந்தாலும் சரி, ஏதோ எப்பவோ ஏதோ ஒரு பிறவியில சரணடைஞ்சாங்கிற ஒரே காரணத்துக்காக பக்தனை காப்பாத்துவாரு. அது மட்டும் இல்லாம இந்த பிறவியில ஒரு பக்தன் தன்னை முழுமையா சரணடைஞ்சிட்டான் அப்படின்னாலுமே அவரை மட்டும் இல்ல, அவரோட குடும்பத்தை மட்டும் இல்ல, அவருடைய வம்சத்தையே காப்பாத்துறவர் தான் ஸ்ரீராமன். அதுல உறுதியா இருப்பாராம். நீங்க பல இடத்துல கேட்டிருப்பீங்க. ஒவ்வொருத்தருடைய பக்தியும் அதோட லெவல் பாத்தீங்க அப்படின்னா வேறுபடும். இப்போ ஒரு தாய்க்கு 5 குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா 5 குழந்தைங்க கிட்டயும் ஒரே மாதிரி அன்பு காட்டுவாங்களா அப்படின்னா கிடையாது. அதே மாதிரி அந்த 5 குழந்தைங்களும் தாய்கிட்ட வெவ்வேறு விதமா தான் அன்பு காட்டுவாங்க. ஆனா அந்த தாய்க்கு அந்த 5 குழந்தைங்களும் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. அவங்கள விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. ஆனா அந்த 5 குழந்தைகள் பாத்தீங்க அப்படின்னா நம்மள மாதிரி தான். நம்ம இந்த உலகத்துல வாழ்ற பல்வேறு பக்தர்கள் மாதிரி தான். அவங்க வெளிப்படுத்துற அன்பு, அவங்க வெளிப்படுத்துற பக்தி வெவ்வேறு ரேஷியோல இருக்கும். அது குறைவா இருக்கலாம், நிறைவா இருக்கலாம். இத எடை போட்டு பார்க்க மனுஷங்களால முடியவே முடியாதுங்க. அது பகவானால மட்டும்தான் முடியும். ஒருத்தர் 24 மணி நேரமே பகவானை நினைச்சுக்கிட்டே இருக்கலாம். ஆனா மனசுல தூய்மை இல்லாம இல்ல மத்தவங்கள குறை சொல்றதே குணமா வச்சிருக்கிறவங்கள பகவான் அந்த பக்தியோட கம்பேர் பண்ணும்போது ஒண்ணுமே இல்ல அப்படின்ட்டு அவங்கள குறைவாதான் வச்சிருப்பாரு. ஆனா ஒருத்தர் பகவான சுத்தமா நினைக்கவே இல்லைனாலும் உண்மையோட, ஒழுக்கத்தோட, பண்போட எந்த ஒரு உயிருக்கும் சொல்லாலும் செயலாலும் மனசாலும் தீங்கே நினைக்காம வாழ்ற ஒருத்தவங்களுக்கு பகவான் ஓடி ஓடி போய் சேவை செய்வார். அந்த மாதிரி பக்தர்களை கை விடவே மாட்டேங்கிற ஒரு உறுதியோட இருக்கிறவள் தான் ஸ்ரீராமன். அதுதான் இந்த விரதம். இந்த விரதத்தை இவர் காலங்காலமா கடைபிடிச்சுக்கிட்டு வர்றாரு. இவரோட இந்த திருடம் பாத்தீங்கன்னா ஒரு குழந்தையோட பிடிவாதம் மாதிரி தான் நம்ம கம்பேர் பண்ணணும். அதாவது துருவன் எப்படி பிடிவாதத்தோட அந்த 6 மாசம் தவம் இருந்து நான் விஷ்ணுவை பார்த்தே ஆகணும், அவர்கிட்ட கேட்டே ஆகணும்ட்டு தவம் இருந்தானோ அதே மாதிரி பிடிவாதமான ஒரு உறுதி தான் ஸ்ரீராமன் கிட்ட இப்ப மட்டும் இல்ல எப்பவுமே இருக்கும். அதே மாதிரி பிரகலாதன் கிட்ட இருந்த அந்த உறுதி, சாக போறோம் அந்த நிலைமையிலும் பகவானோட நாமத்தை மட்டுமே சொல்லிக்கிட்டே இருந்த அந்த உறுதித்தன்மை, இதுதாங்க அந்த உறுதிக்கான எக்ஸாம்பிளே. அந்த ஃபோம் எந்த ஒரு சூழ்நிலையிலுமே யார் என்ன செஞ்சாலும் சரி, எப்பேற்பட்ட துன்பம் வந்தாலும் சரி, நான் எடுத்துக்கிட்ட அந்த விஷயத்துல நான் உறுதியா இருப்பேன். பிரகலாதன் பகவான் விஷ்ணுவோட நாமத்தை நான் சொல்லிக்கிட்டே தான் இருப்பேன், அவள் தான் எல்லாமேன்ட்டு அவரோட நாமத்தை கைவிடாம அதுல உறுதியா இருந்தார் பாருங்க. அந்த உறுதி தான் ஸ்ரீராமன் எப்பயுமே வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கிறாரு. அந்த உறுதி தான் அவருடைய பக்தர்களை இப்பவும் காப்பாத்திக்கிட்டே வருது. அவர் எடுத்துக்கிட்ட உறுதி தாங்க அந்த விரதமே. ஏன்னா ஒரு பக்தன் பக்தி செய்யலாம், பக்தி செய்யாமலும் இருக்கலாம், உதாசனப்படுத்தலாம், பூஜை பண்ணாமலும் இருக்கலாம். கோயிலுக்கு தினைக்குமே போறவங்க எல்லாருமே பகவானுடைய பக்தர்களா அப்படின்னா அது பகவானுக்கு மட்டும்தாங்க தெரியும். ஏன்னா யாரு வேஷம் போடுறாங்க, யாரு வேஷம் போடல, யாரு உண்மையா இருக்காங்க, யாரு உண்மையா இல்லைங்கிறத பகவானுக்கு தெளிவா தெரியும். ஏன்னா ஒவ்வொரு உயிரிலுமே ஆன்மாவா பரமாத்மாவா நீக்கமர நிறைஞ்சிருக்காரு இல்லையா?
அவருக்கு எல்லாமே தெரியும் இல்லையா? அதனால அவர் எடுத்துக்கிட்ட அந்த உறுதி தான் நம்ம எல்லாரையுமே இன்னைக்கும் காப்பாத்திக்கிட்டே வருது. அதனாலதான் நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ ஏதோ ஒரு காரணத்தினால சூழ்நிலையினால ஏதாவது தப்போ பாவமோ செஞ்சுட்டாலுமே பகவான் அவர் எடுத்திருக்கிற அந்த உறுதி, பக்தனை நான் தான் காப்பாத்துவேன், அதுல எந்த ஒரு ஒப்பீனியனுக்குமே இடமே இல்லை அப்படிங்கிறது தான். ஸ்ரீராமன் மட்டும் இல்லை, அவர் எந்த ரூபத்துல வேணாலும் இருக்கட்டும், கிருஷ்ணனா, நரசிம்மனா, இல்ல சிவனா, முருகனா, பிள்ளையாரா, இல்ல அம்பாளா, காமாட்சியா, புவனேஸ்வரியா, அங்காள பரமேஸ்வரி, எந்த ரூபத்துல எந்த தெய்வத்தை நீங்க வணங்கினாலும் சரி, அவங்க எல்லாருமே ஒரே விரதத்தை கடைபிடிக்கிறாங்க. அதுதான் திருட விரதம். இந்த திருட விரதம்னால அவங்களுக்கு நன்மையோ இல்லையோ, நம்மள மாதிரி பக்தர்களுக்கு பெரிய நன்மை. அதனாலதான் அவங்க நம்மள எப்பேற்பட்ட சூழ்நிலை வந்தாலும் நம்மளை கைவிடாம கடைசி நிமிஷத்துலயாவது நம்மளை காப்பாத்தி கரை சேர்த்திக்கிட்டே வராங்க. அதனால அவங்க எல்லாருக்குமே நன்றியோட இருப்போம். ஜெய் ஸ்ரீராம். தேங்க்யூ.